இந்த மண்ணுக்கு தனிச்சிறப்பு. It is also especially for the coconut trees. In this area, the river bed is fully cow built up by the people. பசுக்கள் நம்முடைய செல்வம் என்பது எதற்காக குறிப்பிடப்படுகிறது என்றால், ஆன்மீகத்தின் அடையாளம் மட்டுமல்ல, தேசத்தின் அடையாளமாக, இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதிலும் நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாட்டு திணையில் வஞ்சித்திணை, காஞ்சித்திணை என்பவை ஆணிலைகளை கவர்வதும் ஆணிலைகளை இழுப்பதுமாக இருக்கக்கூடிய நிகழ்வு. அதில் குறிப்பாக நான் காலத்தை சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய மண்ணில் தென்னை வளர்கிறது. தென்னை வளர்ந்து விவசாயிகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, நெல்லும் விளைகிறது, நெல்லுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்கள். நாடாது ஒன்றோ, காடாது ஒன்றோ, அவளாது ஒன்றோ, மிசையாது ஒன்றோ, எவ்வழி நல்வழி ஆடவர். Is it a desert? Is it a field? Is it a plain? But it will be cultivated. ஒரு உயிருக்கும் கூட தீங்கு விளைவிக்காமல் தான் இந்த மண்ணின் விவசாயி. தென்னை மரம் கண்ணீர் சிந்தினால் இவன் கண்ணீர் சிந்துவான். நெல்லுக்கு ஒரு துன்பம் என்றால் இவனுக்கு துன்பம். அப்படிப்பட்ட விவசாய மக்கள் வாழுகிற பூமிக்கு நம்முடைய ஆளுநர் நமக்கெல்லாம் வெறும் சிறப்பு. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காலத்தில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜன் இந்த பெரிய கோவிலை எழுப்பினார். அந்த கோவிலின் குடமுழுக்கின் போது எந்த ஒரு மூதாட்டி நாள்தோறும் அந்த கோவிலினுடைய சிற்ப வேலை, கல்வேலை, தச்சு வேலை, இரும்பு வேலை பார்த்த அனைவருக்குமே மோரை வழங்கினார். அவள் பசுமாட்டிலிருந்து வந்த மோரைத்தான் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்புகிற அத்தனை ஊழியருக்கும் நாள்தோறும் வழங்கினார். அவள் வீட்டுக்கு வாசப்படியில் இருந்த ஒரு கல்தான் குடைக்கோபுரமாய் நின்றது. அப்படி பெருமைக்குரிய மூதாட்டியை ராஜராஜன் கௌரவித்தார். தலைமை தச்சனுக்கு தன்னுடைய பட்டத்தை தந்தார். ராஜராஜன் என்ற பட்டத்தை அந்த கோவிலில் எழுப்பிய தலைமை தச்சன். அதை போல அந்த கோவிலினுடைய கடைகளை ஊழியர், இறைவன் இறைவி ஆடைகளை தூய்மை செய்பவருக்கும் தன்னுடைய ராஜராஜன் என்ற பட்டத்தை தந்தார். சமத்துவ நோக்கில் பார்த்த ராஜராஜன் ஒரு நாள் பெரிய கோயிலுக்கு வர்றார். கோவிலில் சில பகுதி இருளடைந்து இருந்தது. கோவில் அதிகாரியை கூப்பிட்டார். ஏப்பா விளக்கு எரியல, கோவிலுக்கு நெய் தரவங்க தரல. யார் நெய் கொடுப்பா? செல்வந்த சீமான்கள் நெய் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ராஜராஜன் யோசிப்பார். ராஜராஜன் 7 விட்டு அடுப்புகள் வெளிய வேண்டும். The temples will be lighting also, the farmers also lighting in their houses. இப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாண்டார். 7 விட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும், ஆலயத்தின் விளக்குகளும் எரிய வேண்டும் என்று ராஜராஜன் திட்டம் போட்டிருக்கிறார். மறுநாள் இருந்து பசுமாடு கூட்டமாக கோயில் வாசல் கேதரிங் ஹவுஸ் ஃபார் தி டொனேஷன் டு தி டெம்பிள் கணக்கு போட்டு வாங்கிட்டே இருக்காங்க. நெய் வந்துகிட்டே இருக்கு. பசுமாடுகளை கொடுத்து விட்டு விவசாயிகளுக்காக செய்து கொண்ட இந்த கோசாலை ட்ரஸ்டை சேர்ந்த அனைவரையுமே பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இதற்காக பொன்னான நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய, போற்றுதலுக்குரிய அவர் மாணவர்கள் கவர்னர் அவர்களுக்கு நெஞ்சால் நன்றியை தெரிவிக்கிறோம். திருமந்திரம் இதைத்தான் சொல்கிறது. யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுவை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. அந்த பசுக்களை செல்வமாய் போற்றுவோம், அந்த செல்வத்தை பேணி காப்போம். நமது வீட்டின் உறுப்பினராய் நம் இதயத்தில் ஒரு துடிப்பாய் இயங்குகிற கோசாலைகளை நாளும் காப்போம் என்று சொல்லி இந்த அரும்பெரும் திருப்பணிக்கு வருகை புரிந்த மேதகு ஆளுநர் அவர்களுக்கு, அவர் கவர்னர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, அவர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் ஆனரபிள் கவர்னர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கூற்றுக்கு இறையன பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் என்னும் மகன் தற்பொழுது பல்வேறு சமூக சேவைகளை இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். சிவராமன், திரு சேதுராமலிங்கம், திரு சேது,
திரு சந்தை அவர்கள், திரு ராம் அவர்கள் அவர்களுக்கு கோவில்களில் தானம் செய்வது, நெல் தன்னுடைய வயல்களில் விளைந்த நிலங்களில் இருந்து வழங்கியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. சேவக பெருமானியவர்கள் 1000 விவசாயிகளுக்கு மண்புழுபுரம் தனது கரங்களினாலே வழங்கினார். திரு முருகுமொழி அவர்கள், ஸ்ரீமதி முருகுமொழி அம்மையார், திரு சேகர் அவர்கள், திரு குமரன் அவர்கள், திரு பழனிநாதன் அவர்கள், அனைவரும் வரிசையாக பரிசு கேள்விகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இருக்கைகளை அழகிய முகத்தை ஆற்றி இந்த சமூகத்தில் நன்மதிப்பை பெற்றமைக்காக எம்முடைய கேள்விகளை தன்னுடைய சேவைகளுக்காக வழங்கி மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமூகத்தில் வளர்வோம் என்று விடாமல் பல்வேறு சமூக சேவைகளை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்து தன்னுடைய பெயர் மதிப்பினை இந்த சமூகத்தில் கூட்டி தற்பொழுது எஸ் சந்திரசேகர், தினமலர், தேடிச்சோர் இந்த பிரிவு பல சின்னம் சிறு கதையை பேசி மனவாடி துன்பமொழி உணர்ச்சி பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடிக்கிற பருவம் எய்தி ஒரு நூற்றுக்கு இறையனத்தின் வாங்கி பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாலும் இந்த சமூகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் வேடிக்கை மனிதராக இல்லாமல் சாதனை மனிதராக இந்த சமூகத்தில் வளர்வதற்கு உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். இது தொடர் சந்ததியாக வரவேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம்.